என்னை படுகொலை செய்ய முயன்றால் ஈரான் மொத்தமாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கண்கள் சிவக்க கடும் வார்னிங் கொடுத்துள்ளார். இது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்று செயல்பட்டு வருகிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்தது. இதில் கமலா ஹாரிஸை வீழ்த்தி டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். அதன் பிறகு கடந்த மாதம் 20ஆம் தேதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக முறைப்படி பொறுப்பேற்றார். அவர் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றது முதல் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார். இதனால் பல நாடுகள் கலங்கி போயிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் பகையாளியாக நீண்ட காலமாக இருக்கும் ஈரானுக்கு டொனால்டு ட்ரம்ப் திடீரென கடும் வார்னிங் கொடுத்திருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் சில முக்கிய உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன் பிறகு அவர் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னை ஈரான் படுகொலை செய்ய முயன்றால் அந்த நாடே இருக்காது. மொத்தமாக ஈரான் அழிக்கப்படும். அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அழிக்கப்படும். இந்த நடவடிக்கை தொடர்பாக ஆலோசகர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி உள்ளேன் என கூறியிருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் ஒருவேளை படுகொலை செய்யப்பட்டால் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்பார். அப்படி அவர் பொறுப்பேற்கும் போது டொனால்டு ட்ரம்பின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருப்பினும் கூட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. ஈரானின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அதோடு டொனால்டு ட்ரம்ப் ஈரானை வார்னிங் செய்ததன் பின்னணியில் சில முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது. அதாவது ஈரான் அமெரிக்கா மோதல் காரணமாக கடந்த 2020ஆம் ஆண்டில் ஈரானின் படை தளபதி காசிம் சுலைமானியை அமெரிக்கா கொன்றது. அவரை கொல்ல உத்தரவு பிறப்பித்தவர் டொனால்டு ட்ரம்ப். இது 2 நாடுகளிடையேயான உறவை சீர்குலைத்தது. மோதல் வலுக்க தொடங்கியது. அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். பென்சில்வேனியாவில் டொனால்டு ட்ரம்ப் பிரச்சாரத்தின் போது அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் காதில் காயமடைந்த டொனால்டு ட்ரம்ப் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அப்போது அந்த கொலை முயற்சியின் பின்னணியில் ஈரான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் இதனை உடனடியாக உறுதி செய்யவில்லை. ஆனால் கடந்த நவம்பர் மாதம் அதிபர் தேர்தலுக்கு முன்பாக நீதித்துறை சார்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டொனால்டு ட்ரம்பை கொல்ல முயன்ற ஈரானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இது துப்பாக்கி சூடு சம்பவம் அல்ல, இன்னொரு சம்பவம். அதாவது ஈரான் அதிகாரிகள் 51 வயது நிரம்பிய பர்ஹத் ஷஹாரி என்பவரை வைத்து டொனால்டு ட்ரம்பை கண்காணித்து கொலை செய்ய முயற்சி செய்திருக்கின்றனர். ஆனால் அது நடக்கவில்லை. பர்ஹத் ஷஹாரி ஈரானில் தலைமறைவாக உள்ளார் என தெரிவித்தது. இதனை ஈரான் முற்றிலுமாக மறுத்தது. அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஈரான் அமெரிக்காவின் உறவை சீர்குலைக்க இஸ்ரேல் தொடர்புடைய கும்பல்தான் சதித்திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது என கூறினார். ஆனால் அதனை அமெரிக்கா ஏற்கவில்லை. அதாவது பர்ஹத் ஷஹாரி ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர். அவர் ஈரானில் வசித்து வருகிறார். இவர் கொள்ளை வழக்கில் அமெரிக்கா சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தபோது கிரிமினல்களுடன் தொடர்பு இருந்தது. அந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தித்தான் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டுள்ளார். இதற்காக அமெரிக்காவில் இருப்பவர்களை கூலிப்படை போல செயல்பட வைத்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப், முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, அவரது உதவியாளர் பிரையன் ஹூக் மற்றும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் உள்ளிட்டோருக்கு ஈரானால் மிரட்டல் இருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அவர்கள் 3 பேருக்கும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இப்படியான சூழலில்தான் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் வார்னிங்கை கொடுத்திருக்கிறார். மேலும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் உள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா பல பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கிறது. ஈரான் தற்போது ரஷ்யாவோடு நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. அதேபோல அமெரிக்கா இஸ்ரேலோடு நெருக்கமாக செயல்பட்டு வருகிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா மீது போர் தொடுத்து வருகிறது. இந்த போருக்கு காசாவின் ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதுதான் காரணம். அதன் பிறகுதான் இஸ்ரேல் முழு வீச்சில் போரை தொடங்கியது. இதில் ஹமாஸ் என்ற அமைப்பே ஈரான் ஆதரவில் செயல்படக்கூடிய அமைப்புதான். அதேபோல இஸ்ரேல் காசா போரில் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் உள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவுக்கு நெருங்கிய கூட்டாளி. இது தவிர லெபனானிலிருந்து இஸ்ரேலை தாக்கிய ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பு. மேலும் செங்கடலில் அமெரிக்காவின் கப்பல்களை குறிவைத்து தாக்கும் ஹவுதிகளும் ஈரான் ஆதரவில் தான் செயல்படுகின்றன. இப்படி ஈரானால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது 2 நாடுகளுமே ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளது தெரிய வந்தது. இதனால் ஈரானை கட்டுப்படுத்துவது தொடர்பாக 2 தலைவர்களும் கண்டிப்பாக ஆலோசனையை மேற்கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் என்பது வலுப்பெற தொடங்கிவிட்டது.